பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு காலை உடன்படிக்கை தியானத்துக்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. Today is 2nd October 2025 and a Thursday, வியாழக்கிழமை. ஆண்டவர் ஊழியத்தின் பாதையிலே சீஷர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஊழியம் செய்யும்படி அனுப்புகிறார். மார்க் 1ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஏசாமி முதல் பிரசங்கத்தை பேசுகிறார். மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பிரசங்கிக்கிறதாக நாம் வேதத்திலே பார்த்தோம். இன்றைக்கு என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து போக சொல்றாரு. இப்படிலாம் நீங்க போகணும், வரணும், என்ன பேசணும், இப்படி பேசணும்லாம் சொல்றாரு. இப்ப அடுத்தது என்ன சொல்றாருன்னு பார்ப்போங்களேன். அது மார்க் 6:12. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புகள் என்று பிரசங்கித்து. அல்லேலூயா. So they went out and preached that people should repent. மனம் திரும்புங்கள். ஆண்டவருடைய செய்தியில மனம் திரும்புங்கள் மிகவும் முக்கியமான ஒரு காரியம், முக்கியமான ஒரு செய்தி, முக்கியமான ஒரு வார்த்தை. ரிப்பென்ட். ஆண்டவருடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், கடவுள் ராஜ்யம் சமயமாயிருக்கிறது. இப்ப சீஷர்களை அனுப்புகிறார். என்னன்னு சொல்லி அனுப்புறாரு? மனம் திரும்ப சொல்லி பிரசங்கிக்கிறாங்க. எதுக்கு மனம் திரும்பணும்? மனம் திரும்பி உன் பழைய வாழ்க்கையிலிருந்து பழைய நம்பிக்கை, பழைய சிந்தனை, பழைய போக்கு, பழைய வழி எல்லாவற்றையும் விட்டுட்டு மனம் திரும்பி இப்ப புதிய சுவிசேஷமாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. The old things gone, the new things, to receive the new things, to take the new things, you need to repent, you need to change yourself and accept Lord Jesus Christ as a personal Savior. உன் மனம் திரும்ப வேண்டுமா? எதிலிருந்து? பாவத்திலிருந்து. பாவம் என்றால் என்ன? உன்னை படைத்தவரை மகிமைப்படுத்தாமல், உன்னை உருவாக்கினவரை நோக்கி ஆராதிக்காம மற்றவைகளை நீ ஆராதிக்கும் பொழுது பிறகு அதுதான் மெயின். அதுக்கு பிறகு எல்லாமே வந்துவிடும். ஆமா தானே? நாம் கர்த்தருக்கு பயப்படும் போதுதான் பரிசுத்தம் உண்மை இருக்கும். கர்த்தருக்கு பயப்படாம வாழ்ந்தோமானால் அது ஹிப்போக்ரைட்னு சொல்லுவாங்கல்ல, மாயமாலமான ஒரு வாழ்க்கையா இருக்கும், போலியான ஒரு வாழ்க்கையா இருக்கும். பார்க்கறதுக்கு பரிசுத்த மாதிரி தெரியும், ஆனா போலியா இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை தான் உண்மையான ஒரு பரிசுத்தமா இருக்கும். அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீதிமான்கள், your righteous person. When you accept Jesus Christ, repent and believe and take as a personal savior, then your life will be changed. You will be a more holy. Means what? Obeying the word of God. பரிசுத்தம் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான். அப்ப இந்த மனம் திரும்புதலை பற்றி அவர்கள் போய் பிரசங்கிக்கிறாங்கன்னா என்ன சொல்றாரு? இவ்வளவு நாள் என்னவோ போதனையை கேட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப புதிய போதனை, புதிய கவனன், புதிய உடன்படிக்கை. இயேசுதான் மேசையா, அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவிலே தன் உயிரை கொடுத்தவர், உங்களை மீட்டெடுத்தவர். To share the gospel. When you share the gospel, when the people receive the gospel, surely they will repent from the whole things, and then everything begins to be anew. எல்லாம் பழையவைகள் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒப்பு கொடுங்க. நாமும் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் அதற்குத்தான் நம்ம அழைக்கிறார். ஒவ்வொரு நாள் நம்மோடு பேசும் பொழுது அவருடைய வார்த்தை நம்மை மனம் திரும்ப செய்கிறது, இன்னும் பரிசுத்தமாக்க விரும்புகிறது, இன்னும் நான் அவருக்குள்ளே நெருங்கி வாழ விரும்புகிறது, இன்னும் நான் அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று ஆண்டோட வார்த்தை என்னை ஏவி எழுப்புகிறது. The word of God empower me and encouraging me to fulfill and to follow him, to please him. ஆகவே ஒப்பு கொடுங்க. அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு பிரியமான மனம் திரும்பின வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ளவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. மீண்டுமாக இந்த அக்டோபர் மாதத்தை உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, உலகத்திற்கு உப்பாய் இருக்க எங்களை அழைத்திருக்கிறீர்.
அதே வேளையிலே நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். இப்பொழுது ஆண்டவரே, மனம் திரும்புங்கள் என்கிற காரியத்தை, அந்த ஒரு உண்மையை நாங்கள் மற்றவரிடத்திலே பகிர எங்களை அழைத்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது வல்லமை கடந்து செல்லட்டும். ஆசீர்வதியுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் உண்மையான மனம் திரும்புதல் இடம்பெற்றிருக்கிறதா? Take care and God bless.